7 செய்திகள் வாசிப்பவர் பாக்லட்சுமி. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் கா நவாஸ் கனி வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18 தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 19 தொடங்கியது. மார்ச் 22 வரை 5 பேர் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் கா நவாஸ் கனி தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் கோ வீரராகவரிடம் மனு தாக்கல் செய்தார். அவருடன் கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுச் செயலாளர் அபுபக்கர், முன்னாள் திமுக அமைச்சர் சுப தங்கவேலன், திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தெய்வேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் நவாஸ் கனி கூறும்போது, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதி மக்களின் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை தீர்த்து வைப்பேன். குறிப்பாக மீனவர்கள் பிரச்சினை மற்றும் குடிதண்ணீர் பிரச்சினை, அதுபோல் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவேன். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தையும் நிறைவேற்றுவேன். பயணிகளுக்கு ரயில் வசதிகளை செய்து கொடுப்பேன். மேலும் உச்சிப்புலி ராணுவ விமான நிலையத்தை பயணிகள் விமான நிலையமாக மாற்ற ஏற்பாடு செய்வேன். அதுபோல் கச்சத்தீவை மீட்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலே இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அதுவும் பராமரிக்கப்படாமல் இருக்கின்றது. இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே, இந்த பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே குடிநீருக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தான் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டதாலே இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களை புதுப்பித்து அதை பராமரித்து காவிரி கூட்டு குடிநீர் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தினுடைய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்வு காண்பேன். விவசாயிகளுக்கு இங்கே பயிர் காப்பீட்டுத் தொகை கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கின்றது. அதற்கு முயற்சி செய்து முதலிலே அந்த பயிர் காப்பீட்டுத் தொகையை பெற்று தருவேன். ரயில் போக்குவரத்து பாதை கன்னியாகுமரியிலிருந்து கடற்கரை வழியாக குளத்தூர், சாயல்குடி, ஏர்வாடி, ராமநாதபுரம் வழியாக காரைக்குடி வரைக்கும் ரயில் பாதை ஏற்படுத்தி ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்துவேன். விமான நிலையம் இங்கு இந்த பகுதியினை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். அங்கே உச்சப்புலி விமான நிலையத்தை இராணுவ விமான நிலையத்தை பயணியல் விமான நிலையமாக மாற்றி இங்கே அந்த விமான நிலையத்தை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்வேன்.